அன்பு நேயர்களே வணக்கம். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, வாழ்க வளமுடன். இன்றைய பதிவில் வரலட்சுமி விரதம், அதாவது இந்த வரலட்சுமி விரத தினத்தன்று கண்டிப்பாக நம்ம தவிர்க்க வேண்டிய செயல்கள் என்ன, இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம எப்படி செய்யணும், அது மட்டும் இல்லாமல் இந்த வரலட்சுமி விரத தினத்தில் ஐஸ்வர்யம் பெருக அவசியம் அனைவரும் வீட்டில் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வரங்களையெல்லாம் அள்ளித்தர காத்திருக்கும் அந்த வரலட்சுமி தாயாரை வரவேற்க நாம் தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? அதற்காக தான் இந்த வரலட்சுமி விரத பூஜை. இந்த வரலட்சுமி தினத்தன்று அந்த மகாலட்சுமி தாயாரை நாம் வரவேற்று நம் இல்லத்தில் வைத்து பூஜை செய்வதால் நமக்கு அனைத்து வித செல்வ நலன்களையும் வாரி வழங்க அந்த மகாலட்சுமி தாயார் காத்து கொண்டிருப்பார். வரங்களையும் செல்வ நலன்களையும் நமக்கு வழங்க தயாராக இருக்கும் அந்த வரலட்சுமி தாயாரை சிறப்பாக வரவேற்க நாமும் தயாராக இருக்க வேண்டும். மகாலட்சுமி தாயாரை நம்ம வரவேற்று அன்றைய தினம் நம்ம இல்லங்களில் இந்த வரலட்சுமி விரத பூஜையை மேற்கொள்வது அதீத சிறப்பு வாய்ந்தது. மேலும் அன்றைய தினம் உங்களால் முடிந்தால் அல்லது முடிந்தவர்கள் அன்றைய தினம் இந்த வெள்ளிக்கிழமையில் வரும் வரலட்சுமி விரத தினத்தன்று தங்கம், அதாவது 1 கிராமாவது உங்களால் முடிஞ்சால் அன்றைய தினம் வாங்கினீங்கன்னா மகாலட்சுமியினோட அம்சம் பொருந்தி அன்றைய தினத்தில் வாங்கும்போது உங்களுக்கு ஐஸ்வர்யங்கள் சேரும். வெள்ளிக்கிழமைனாலே சுக்கிரனுக்கு உகந்த தினம்ங்க. அதனால தான் இந்த வெள்ளிக்கிழமையே சுக்கிரவாரம்னு சொல்லுவாங்க. அந்த சுக்கிரனுடைய அதிபதி யாரு? மகாலட்சுமி. அதனால தான் வெள்ளிக்கிழமை விரதம்ன்றதை யூஸ்வலாக பொதுவாகவே ரொம்ப சிறப்பானதுன்னு சொல்லுவோம். வரலட்சுமி விரத பூஜை அன்னைக்கு நீங்கள் திருவிளக்கு பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இன்றைய தினம் நீங்கள் இன்னும் என்ன பண்ணலாம், மகாலட்சுமிக்கு உண்டான மகாலட்சுமி அஷ்டோத்திரமோ இல்லை லலிதா சகஸ்ரநாமமோ இல்லை அபிராமி அந்தாதி இது போல் ஏதாவது பாடல்களை உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் அதை பாராயணம் பண்ணலாம் அல்லது ஒலிக்க செய்து கேட்கலாம். முக்கியமாக இன்றைய தினம் சொல்ல வேண்டிய இந்த லலிதா சகஸ்ரநாம மந்திரத்தை எளிய வழியில் எப்படி சொல்லலான்றதை நான் இந்த பதிவிலேயே கடைசியிலே உங்களுக்கு தரேன். நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைய தினம் நீங்கள் இந்த வரலட்சுமி தாயாருக்கு நெய்வேத்தியமாக சிகப்பரிசி புட்டு இல்லைன்னா சக்கரை பொங்கல் இல்லைன்னா அவல் பாயாசம் இதில் எதையாவது ஒன்று செய்து நீங்கள் நெய்வேத்தியமாக மகாலட்சுமி தாயாருக்கு படைக்கலாம். இந்த வரலட்சுமி விரத பூஜையை ரொம்ப கிராண்டாக தான் செய்யணும் அப்படின்றதெல்லாம் இல்லைங்க. உங்களால் முடியலன்னா ரொம்ப எளிமையாக கூட நீங்கள் செய்யலாம். ரொம்ப சிம்பிளாக வரலட்சுமி விரத தாயாரை நீங்கள் வாசல்லேருந்து ஒரு விளக்கேற்றி வரவேற்று பூஜை அறையில் ஒரு விளக்கு வைத்து வெறும் விளக்கு மட்டுமே ஏற்றியும் இந்த மகாலட்சுமி தாயாரை நீங்கள் எளிமையான முறையில் வழிபடலாம். மகாலட்சுமி தாயார் எப்போதும் நம்முடனே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் எல்லோருக்கும் இருக்கும். அதனால தான் இந்த பூஜையை எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப விமர்சையாக செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகாலட்சுமி தாயாரை வரவேற்று இந்த வரலட்சுமி விரதத்தை எல்லோருமே அனுஷ்டிப்பாங்க. இந்த வரலட்சுமி பூஜையை எல்லோரும் செய்யணுமா அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த விரதத்தை நீங்கள் விரதம்ன்றது வெள்ளிக்கிழமையில் யூஸ்வலாக எல்லாருமே கடைபிடிப்பாங்க. அதனால் நீங்கள் அப்படி கடைபிடிச்சிக்கலாம். இந்த வரலட்சுமி விரத பூஜை அப்படின்றது உங்களுக்கு பழக்கம் இருந்தால் மட்டுமே இதை நீங்கள் செய்யலாம். உங்களுக்கு இந்த வரலட்சுமி விரத பூஜை கலசம் வச்சு பூஜை செய்கிற பழக்கமோ நோன்பு கயிறு கட்டி கொள்ளும் பழக்கமோ இல்லை என்றால் அதை நீங்கள் செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா தீபாவளிக்கு அடுத்து ஒரு நோன்பு வரும் இல்லையா, அதை அனுஷ்டிக்கிறவங்க எல்லோருமே இந்த வரலட்சுமி நோன்பையும் அனுஷ்டிப்பாங்க. அந்த பழக்கம் இல்லை, எங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக நார்மலான தினத்தில் வெள்ளிக்கிழமையில நீங்கள் எப்படி பூஜை செய்து விரதமிருந்து வழிபடுவீங்களோ நீங்கள் அதை போலயே செய்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த மகாலட்சுமி விரதத்தை வரலட்சுமி விரதத்தை உங்களுக்கு நாளைய தினம் அனுஷ்டிக்க முடியவில்லை அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. அடுத்து வரும் வெள்ளிக்கிழமைகளில் நீங்கள் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்யலாம். அதனால் எந்த ஒரு தவறும் இல்லை. இனி இந்த வரலட்சுமி விரதத்தை கடைபிடிக்கிறவங்க இந்த பூஜை செய்யறதுக்கு முன்பாகவும் பூஜை முடிந்த பின்பும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க. அது என்னன்றதை இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் அதை நிச்சயமாக இந்த வரலட்சுமி விரத நாட்களில் தவிர்க்கணும். முதல்ல இந்த வரலட்சுமி விரத பூஜை எப்போ யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம்,
அக்கம் பக்கத்தில் இருந்து நமக்கு தெரிஞ்சவங்களை வீட்டுக்கு வர சொல்லி அழைப்போம். தாம்பூலம் கொடுக்கறது வழக்கம். அந்த மாதிரி தாம்பூலம் கொடுக்கறதுக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அதை தவிர்க்காமல் வாங்கி கொள்ளணும். அந்த வாங்கி கொள்றதுலேயும் ஒரு சில விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிக்கணுங்க. உங்கள் வீட்டில் நீங்கள் பூஜை தொடங்குறதுக்கு முன்பாகவே தாம்பூலம் போய் நீங்கள் வாங்கிட்டு வந்துடணும். உங்கள் வீட்டில் வரலட்சுமி விரத பூஜையை முடித்துட்டு அதன் பின் போய் நீங்கள் தாம்பூலம் வாங்கி கொள்றத தவிர்க்கிறது நல்லது. ரெண்டாவது, முக்கியமாக வரலட்சுமி விரத பூஜை அன்றைய தினம் வீட்டில் இருக்க குழந்தைகளையும் பெண்களும் கண்டிப்பாக அழக்கூடாது, அழவிடக்கூடாது. அடுத்ததாக, பூஜையில் நீங்கள் கலசத்தில் வைப்பீங்க இல்லையா, அரிசி பருப்பு, அப்புறம் கலசத்துக்கு மேலே வைக்கிற தேங்காய், இதையெல்லாம் பூஜை முடிஞ்ச உடனே மறுநாள் நீங்கள் அதெல்லாம் எடுத்து உங்களுடைய சமையலுக்கு பயன்படுத்துவீங்க இல்லையா. அதில் நீங்கள் ஏதாவது இனிப்பு பலகாரமாக செய்வது மிகவும் சிறப்பு. இதை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்தது, நம்ம தாம்பூலமாக நமக்கு மற்றவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, தாம்பூலத்தில் வச்சு ரவிக்கை துணி அதெல்லாம் வச்சு கொடுத்துருப்பாங்க இல்லையா மங்கள பொருட்களோட, அதை நீங்கள் எக்காரணம் கொண்டும் உங்கள் வீட்டுக்கு வரவங்களுக்கு தாம்பூலத்தில் வச்சு கொடுக்கறது அறவே தவிர்க்கணும். அடுத்ததாக, வரங்களை எல்லாம் தரதற்காக நம்மளுடைய இல்லங்களுக்கு வர அந்த வரலட்சுமி மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் உள்ள குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து வரவேற்க வேண்டும். வரவேற்கிறதுனா என்ன, அங்கே வாசலில் ஒரு விளக்கு வச்சு கலசத்தை வாசல்ல இருந்து உள்ளே எடுத்துகிட்டு வர சொல்லுவோம் இல்லையா, பூஜை அறை வரைக்கும் எடுத்துகிட்டு வருவீங்க இல்லையா, அந்த நிகழ்வுக்கே உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து அதை செய்யணும். கலசத்தை வைக்கிறது வீட்டு பெண்களாக இருந்தாலும் வீட்டு கணவர் குழந்தைகள் அனைவரும் வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் கூட சேர்ந்து செய்கிறது தான் ரொம்பவும் சிறப்பு. மனைவி தான் செய்கிறாளே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கணவன் அந்த விழாவிலிருந்து ஒதுங்கி இருக்கிறதோ, அல்லது கணவன் வருவதற்கு கொஞ்சம் தாமதமாச்சுன்னா அதுக்குள்ள மனைவி அந்த விழாவை தொடங்குறதோ கூடாது. நான் இதற்கு முன்னரே ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேங்க. கூட்டு பிரார்த்தனை, அதாவது வீட்டில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் சேர்ந்து வழிபட வேணும். குறைந்தபட்சம் வாரத்தில் ஒரு முறையாவது நீங்கள் குழந்தைகள் அனைவரும் சேர்ந்து நீங்கள் வழிபடுறதுன்றது அது எல்லாவித சகல வளங்களையும் தரும்னு சொல்லிட்டு, இந்த வரலட்சுமி விரதம் போன்ற இப்படி ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த பூஜை சமயங்களில் நீங்கள் குழந்தைகள் அனைவரையும் சேர்த்து செய்யும்போது அந்த குழந்தைகளுக்கு இந்த வரலட்சுமி பூஜையின் சிறப்பு வழிமுறை எப்படி பிரார்த்தனை செய்கிறது என்னெல்லாம் பண்ணுறாங்கன்றது அந்த குழந்தைங்க பார்த்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் வளர்வதற்கு இது ஒரு மிக சிறந்த ஒரு வழிகாட்டியாக அமையும். அதனால் தவிர்க்காமல் கண்டிப்பாக குழந்தைகளையும் அனைவரும் சேர்ந்து இந்த விழாவை நீங்கள் கொண்டாடணும். இனி இன்றைய தினம் சொல்ல வேண்டிய அந்த முக்கியமான மந்திரம் என்னன்றதை பார்க்கலாம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லலிதா சகஸ்ரநாமம் தெரிந்தால் அதை பாராயணம் பண்ணலான்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் வாய்ந்ததுங்க. நீங்கள் லலிதா சகஸ்ரநாமம் இன்றைய தினம் நீங்களும் சொல்ல குழந்தைகளையும் சொல்ல வைப்பது கேட்பது என்பது அதிசக்தி வாய்ந்தது. அப்படி உங்களால் லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல முடியாதவர்களுக்காக மகா பெரியவா அருளிய எளிய லலிதா சப்த நமாவளி, இதை நீங்கள் வரலட்சுமி விரத தினத்தில் மட்டும் இல்லாமல் தினமுமே நீங்கள் சொல்கிறது மிகவும் சிறப்பானது. லலிதா சகஸ்ரநாமம் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்காகவே காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய ஒரு அற்புதமான இந்த 7 திருநாமங்களை தினமும் சொல்கிறது என்பது மிக சிறந்த பலன்களை தரும். லலிதா சகஸ்ரநாமத்திற்கு இணையான அந்த 7 திருநாமங்களை இப்போ பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக, ஓம் ஸ்ரீ அன்னதாயை நமக, ஓம் ஸ்ரீ வசுதாயை நமக, ஓம் ஸ்ரீ சசாமார ரமாவாணி சவ்யதக்ஷண சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ கடாட்ச கிங்கிரி பூத கமலா கோடி சேவிதாயை நமக, ஓம் ஸ்ரீ சிவசக்திய ரூபிணியே நமக, ஓம் ஸ்ரீ லலிதாம்பிகையே நமக. இதுதாங்க அந்த எளிய 7 லலிதா சப்த நமாவளி பாடல். இதை நீங்கள் அன்றைய தினம் வரலட்சுமி விரத தினத்திலையும் சரி தினமுமே இதை நீங்கள் மனதுக்குள்ளேயே தினமும் 7 முறை இதை சொல்ல போகும்போது உங்களுக்கு சகல வளங்களும் நலன்களும் கண்டிப்பாக சேரும். இப்படி பல சிறப்புகள் வாய்ந்த இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம அனைவரும் நிச்சயம் தவற விடாமல் வீட்டில் இருக்க குடும்ப உறுப்பினர்கள் குழந்தைகள் அனைவருமே ஒன்று சேர்ந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் அந்த வரலட்சுமி தாயாரை வரவேற்று நம்ம இந்த தினத்தில்
பூஜை எளிய முறையில் பூஜை செய்து இந்த மந்திரங்களை நான் சொன்ன இந்த மந்திரத்தை எல்லாம் நீங்கள் சொல்லி அன்றைய தினம் வழிபாடு செய்வது என்பது உங்களுக்கு மிக சிறந்த அற்புத பலன்கள் எல்லாம் நிச்சயம் வந்து சேரும். அன்பு நேயர்களே, பயனுள்ள இந்த பதிவு மற்றவர்களும் கேட்டு பயனடையும் வகையில் அனைவருக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்து, இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.